இப்ப என்ன கருத்து பரப்புறாங்க சமூக ஊடகங்கள்னா, விஜய் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் 8 பேருக்கு மந்திரி பதவி கொடுத்துட்டாரு, ஒருத்தருக்கு துணை சபாநாயகர் கொடுத்துட்டாரு, மொத்தம் 9 பேருக்கு கொடுத்துட்டாரு. அதாவது கடந்த காலங்களில் திமுகவோ அதிமுகவோ மக்கள் தொகை அடிப்படையில் அமைச்சரவையில் இந்த சமூகத்தினருக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை ஏன் தரவில்லை? தாவேகா ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான கட்சியா? குறிப்பிட்ட சாதிக்கு முக்கியத்துவம் தருகிறதா? திருமாவளவனுக்கு அங்கே பெரிய அளவிலே வரவேற்பு கொடுக்கப்படுகிறது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அது உண்மை இல்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம சொல்லி போடக்கூடிய அளவுக்கெல்லாம் அவங்க ரொம்ப பலவீனமானவர்களாம் கிடையாது. 10 வருஷம் 20 வருஷம் நம்ம தொடர்ந்து திமுகவோடு பயணித்திருக்கிறோம். அங்கேயே நாம பெருசா எதையும் சொல்லி சாதிக்க முடிந்தது. சாதியவாதிகளும் மதவாதிகளும் விடுதலை சிறுத்தைகளை தனிமைப்படுத்த வேண்டும் என்று துடிக்கிறார்கள். சேர்த்துட்டா நம்ம கட்சிக்கு நம்ம கூட்டணிக்கு பெரிய சிக்கல் வந்துடும். ரொம்ப காலம் அதுதான் போராட்டம். இங்க கூடுதலா 10க்கு மேல சீட்டை கொடுத்துட்டா ஓபிசி எல்லாம் எதிரா திரும்பிடுவாங்க. இப்ப என்ன கருத்து பரப்புறாங்க சமூக ஊடகங்கள்னா, விஜய் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் 8 பேருக்கு மந்திரி பதவி கொடுத்துட்டாரு, ஒருத்தருக்கு துணை சபாநாயகர் கொடுத்துட்டாரு, மொத்தம் 9 பேருக்கு கொடுத்துட்டாரு. அதாவது பிற சமுதாய மக்களிடத்தில் இந்த ஆட்சிக்கு எதிராக அரசுக்கு எதிராக ஒரு வெறுப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு பரப்புகிறார்கள். இவங்க நியாயஸ்தர்களாக இருந்தால், நாணயமானவர்களாக இருந்தால், கடந்த காலங்களில் திமுகவோ அதிமுகவோ மக்கள் தொகை அடிப்படையில் அமைச்சரவையில் இந்த சமூகத்தினருக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை ஏன் தரவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும். திமுகவிலோ அதிமுகவிலோ மொத்தம் 74 சாதிகள் பட்டியலில் இருக்கின்றன. 3 சாதிகளுக்கு ஆளுக்கு ஒரு மந்திரி, அதிகபட்சம் போனா ஒரு துணை சபாநாயகர், இல்லனா சபாநாயகர் 4வதா ஒரு ஆளுக்கு, இல்லனா அமைச்சர்களே இன்னொரு ஆளுக்கு 4 அமைச்சர் ஒரு சபாநாயகர், 4 அமைச்சர் ஒரு துணை சபாநாயகர், அதுலயும் சாதிக்கு ஒரு ஆள். 74 சாதிகள்ல 3 சாதி தான் பெரும்பான்மை சாதி. இந்த 3 சாதிகள்ல ஆளுக்கு ஒன்று கொடுத்தா போதும். இதுதானே நீண்ட காலமாக இருந்து வந்த மரபு. அவரவர் மக்கள் தொகை அடிப்படையிலே பிரதிநிதித்துவம் உண்டா? ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த கட்சியில் உள்ள செல்வாக்கின் அடிப்படையில் மிக சொற்பமான மக்கள் தொகை உள்ள சமூகத்தினருக்கு, மிக சொற்பமான எண்ணிக்கை உள்ள சமூகத்தினருக்கு எம்எல்ஏ எண்ணிக்கை 6, 8, 10 என்றெல்லாம் கொடுத்தாலும் இங்கே விவாதம் இல்லை, யாரும் பேசப்போவதில்லை. அதை ஏன் இத்தனை பேருக்கு வாய்ப்பு தந்தீர்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு என்று யாரும் கேட்க மாட்டார்கள். ஆனால் 3க்கு மேல ஒன்னு கொடுத்தா கூட ஏன் எஸ்சிக்கு இவ்வளவு பதவி? இதுதான் இந்த சமூகத்தில் இருக்கிற நிலைமை. டிவிக்கு 8 பேருக்கு கொடுத்து விட்டது என்கிறார்கள். 8 பேருக்கு கொடுக்கல, 6 பேருக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. 2 பேரை ஒன்னு காங்கிரஸ் இன்னொன்னு விசிகே நாம பார்த்து சூஸ் பண்ணது. நம்மகிட்ட 2 பேருமே பட்டியல் சமூகம் தான். அதனால யாராவது ஒருத்தரை கொடுத்தா அவர் எஸ்சி ஆயிடுறாரு, வேற வழி இல்லை. காங்கிரஸ்ல 5 பேர்ல 2 பேரை தேர்வு பண்ணாங்க, அதுல ஒருத்தர் ஒரு எஸ்சியா கொடுத்துறாரு. இது ரெண்டும் காங்கிரசும் விசிகேவும் முடிவு பண்ணது. இந்த 2 அந்த கணக்கில் வராது, டிவிகே கணக்கில் வராது, தாவேகா கணக்கில் வராது. கூட்டணி ஆட்சி அமைக்க பெற்றதனால் விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரசும் தேர்வு செய்த அமைச்சர்கள் 2 பேர் தலித்துகளாக வருகிறார்கள். இது தாவேகாவாக எடுத்த முடிவு அல்ல, இது விசிகா எடுத்த முடிவு, காங்கிரஸ் எடுத்த முடிவு. அது ரெண்டையும் நீ கழிச்சிடணும், மிச்சம் 6 தான். ஆனா இதற்கே தாவேகா ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான கட்சியா? குறிப்பிட்ட சாதிக்கு முக்கியத்துவம் தருகிறதா? திருமாவளவனுக்கு அங்கே பெரிய அளவிலே வரவேற்பு கொடுக்கப்படுகிறது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நாம யாருக்கும் சொல்லவே இல்லை. நான் சொல்லிதான் ஒரு அமைச்சர் ஒரு அதிகாரிக்கு பதவி கொடுத்தாங்க அப்படின்னு கதையை கட்டி விடுறாங்க. ஏன்னா இது எப்படின்னா,
இதனுடைய நோக்கம் என்னன்னா, திருமாவளவனுக்கு அங்கே செல்வாக்கு இருக்கிறது என்று சொல்லுவதல்ல நோக்கம். பிற சமுதாய மக்களிடத்தில் மெசேஜ் சொல்றாங்க, நாங்க பாருப்பா திருமாவளவன் சொல்லி கேட்கிற அளவுக்கு தான் இந்த அரசு இருக்கிறது. இந்த அரசு ஓபிசிக்கு எதிரான அரசு, பார்த்துக்குங்க. திருமாவளவன் இவருக்கு பதவி கொடுனா கொடுக்கிறார், இவருக்கு பதவி கொடுனா கொடுக்கிறார். ஆனா உண்மை அது அல்ல. 100 விழுக்காடு அது பொய். அது ஒரு நேரேஷன், ஒரு கட்டுக்கதையை உருவாக்குறாங்க. ஒரு போலீஸுக்கு வந்து போலீஸ் அதிகாரிக்கு நான் சொல்லி தான் பதவி கொடுத்தாங்கன்னாங்க. அப்புறம் ஏன் எடுத்தாங்க அந்த பதவியிலிருந்து? அதுக்கு யாரும் விளக்கம் சொல்ல மாட்டாங்க. அது உண்மை இல்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம சொல்லி போடக்கூடிய அளவுக்கெல்லாம் அவங்க வந்து ரொம்ப பலவீனமானவர்கள்லாம் கிடையாது. 10 வருஷம் 20 வருஷம் நம்ம தொடர்ந்து திமுகவோடு பயணித்திருக்கிறோம். அங்கேயே நாம வந்து பெருசா எதையும் சொல்லி சாதிக்க முடிந்ததில்லை. 10 பேருக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னா அங்கொன்னு இங்கொன்னு யாருக்காவது போட்டு கொடுத்திருப்பாங்க, அவ்வளவுதான். அவ்வளவு உறுதிப்பாட்டோடு நீண்ட காலம் தோழமை கொண்ட நிலையிலும் கூட அந்த காலத்திலும் நம்மால் எதையும் பெரிதாக சாதிக்க முடிந்ததில்லை. இந்த அரசு உருவாகியே 1.5 மாசம் 2 மாசம் தான் ஆகுது. நாம ஆதரவு கொடுத்து 1.5 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ளே எப்படி நாம பெரிய பெரிய பதவிகளை தீர்மானிக்க முடியும்? இது 100க்கு 100 பொய். ஆனால் அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார்கள். ஏனென்றால் இந்த அரசுக்கு எதிராக மக்களிடத்தில் ஒரு கருத்துருவாக்கம். அரசியல் எவ்வளவு நுட்பமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு சூது நிறைந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு வஞ்சகம் நிறைந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நயவஞ்சகம் நிறைந்தது அரசியல். சாதாரணமான களம் அல்ல. இந்த களத்தில், அதுவும் தேர்தல் களத்தில் 25 ஆண்டு காலம் தாக்கு பிடித்து வெற்றிகரமாக இயங்குகிற இந்த இயக்கம் ஒரு கொள்கை சார்ந்த பேர் இயக்கமாக, கோட்பாடு சார்ந்த பேர் இயக்கமாக இன்னும் இன்னும் பரிணாமம் பெற வேண்டும் என்கிற வேட்கையோடு தான் நாம் மீண்டும் இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறோம். இந்த மாநாட்டுக்கு தென் மாவட்டங்களில் இருந்து நீங்கெல்லாம் கிட்ட வரணுங்கிறது, பக்கத்தில் இருக்கணுங்கிறது தான் திருச்சி உளுந்தூர்பேட்டையை மையமா வைக்கிறோம். மெட்ராஸ்னா உங்களுக்கு ரொம்ப தூரம். தென் மாவட்டங்கள் வந்து சேருவதற்கு இலகுவாக ஒரு இடம் தேவை என்பதால் தான் தமிழ்நாட்டின் மையப்பகுதியான திருச்சியோ அல்லது உளுந்தூர்பேட்டையோ நாம் அடிக்கடி தேர்வு செய்வதற்கு காரணம். எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, ஆகஸ்ட் 17 தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற நாள். தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு இந்திய அரசியல் அரங்கின் கவனத்தை ஈர்க்க வேண்டும். அதனால் ஒவ்வொரு முகாமிலிருந்தும் விடுதலை சிறுத்தைகள் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும். இன்னும் எஞ்சிய நிதியை தோழர்கள் விரைந்து தலைமைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.